வணக்கம். வணக்கம் குரு. வணக்கம் குரு. வணக்கம் குரு. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. தொடர்ந்து எடையெல்லாம் எப்படி கவனிச்சுட்டு வர்றீங்களா? எடை எப்படி இருக்கு? சாமி 50ல இருக்கு சாமி முதல். ம் எழுதிட்டு குறிப்பில் எழுதிட்டு வர்றீங்களா? எழுதி வைக்கிறேங்க. எல்லாரும் எழுதிட்டு வரணும். அந்த குறிப்பு எவ்வளவு வருது எழுதிட்டு வரணும். என்ன மாறுதல் நடக்குன்னு கண்டுபிடிக்கணும். எடை கவனிக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே அந்த சின்ன சின்ன ஒரு 2 வரி 4 வரி அவ்வளோதான். அதில் வந்து நிலைத்தன்மை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. நாக்கு சுத்தமாகுது, சிறுநீர் போகிறது எல்லாமே அதில் 4, 5, 6 வரியில் இருக்கணும். எழுதி வச்சுக்கணும். அதையே அப்புறம் மனநிலை எழுதி வைக்கணும், பசி தாகத்தை எழுதி வைக்கணும், தூக்கத்தை எழுதி வைக்கணும், பிரச்சனைகள் எழுதி வைக்கணும், இந்த எது கூடி இருக்குது எது குறைஞ்சி இருக்குது இதெல்லாம் எழுதி வச்சுட்டு உங்களோட மன ரீதியாக எழுதி வைக்கணும். அப்புறம் நம்ம மருத்துவ சோதனை பண்ணும் பொழுது அதில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் மன ரீதியாக உணர்றதையும் எழுதி வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரத்தம் சுத்தமாகும். ரத்தத்தை மட்டும்தான் அது கவனிப்பானே தவிர உடலுக்கு இருக்கிற எல்லா பாகத்தையும் கணிக்கிற தகுதி வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது. அவன் வெள்ளக்காரனை ஏமாத்துறக்குது, அந்த காட்டு மிராண்டை ஏமாத்துறக்குது. அது என்ன அவனுக்கு அது தெரியாது. இது ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறான். அது அடிப்படையே தப்பு. ஏன்னா இந்த அது வந்து ஏதோ 80 விழுக்காடு தான், 80 விழுக்காடு 70 விழுக்காடு தான். அதெல்லாம் முழுமையானது நமக்கு மனம் ஒன்று இருக்கு, நம்ம விஷம் எல்லா பக்கம் இருக்குது. அந்த விஷம் எல்லா பக்கம் இருக்கிறதுங்க அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ற ரத்தத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறான். ரத்தத்துல 80 விழுக்காடு 70 விழுக்காடு தான் இருக்கும். எத்தனை? 70 விழுக்காடு. அப்படி பார்த்தா ரத்தத்தை சுத்தம் பண்றவனா சாகக்கூடாது இல்ல? ரத்தத்தை சுத்தம் பண்றவன் ஏன் சாகுறான்? ஆமா, அது கரெக்ட். தினம் சுத்தம் பண்ணிக்கோ, சாகாம இரு. 10 நாளைக்கு சுத்தம் அப்படிதான் இந்த சிறுநீரகம் பழுதாய் கிட்னி ஃபெயிலியர் வரான் பூரா 6 மாசம் செத்து போயிடறானா இல்லையா? ஆமாங்க. அவர் 2 நாளைக்கு நம்மனாவது நாம சுத்தப்படுத்துறான். அவர் 2 நாளைக்கு வரைக்கும் மிஷின் விட்டே சுத்தப்படுத்துறான். அதுக்கு 5000 4000 10,000 வாங்குறான். ஒரு மீறி போனா ஒரு 6 மாசம், அப்படியே போனாலும் 1 வருஷம் அவனுக்கு தாக்கு பிடிக்க. 1 வருஷம் தாக்கு பிடிக்க கஷ்டம். 1 வருஷம் தாக்கு பிடிக்க அவ்வளவுதான். 2 நாளைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாளைக்கு இருக்கா? 2 நாளைக்கு ஒரு முறை அல்லது 3 நாள். ஏன்னா இங்க சாக்கடை சேர்ந்துகிட்டே இருக்கான். நல்லா புரியல, யாருக்குமே புரியல. திங்க சாக்கடை செய்யறது. திங்க வேண்டியது சுத்தப்படுத்த வேண்டியது, திங்க வேண்டியது சுத்தப்படுத்த வேண்டியது. நீ என்ன பண்ற? ரத்தத்தை மட்டும் சுத்தம் பண்ற. ஆனால் நீங்க சாப்பிடுற அந்த உணவு எங்க படியுது? ரத்தத்துல மட்டுமல்ல, எங்க படியுது? உடம்பு உறுப்புகள் மேல் படுகிறது. உடம்பு உறுப்புகள் மேல் படுகிறது. அது எவன்டா எடுப்பான்? அது எப்படி கரைப்பீங்க நீங்க? அது அறிவு கட்ட முண்டங்களா? இந்த பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு அது தெரியல. அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறத எனக்கு தெரியணும், தமிழர்களுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியணுங்கிறதே விதி. யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தான் தெரியணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சப்ப நான் ஏன் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன்? எல்லாரும் வைத்தியராக முடியுமான்னு கேக்குறேன். முடியாதுங்க. எல்லாரும் கட்டட கலைஞர் ஆயிர முடியும்? எல்லாரும் இன்ஜினியர் ஆயிருவீங்களா? கஷ்டம். முடியாது. சும்மா கரண்டி கை பிடிச்சி பெரிய மேஸ்திரி ஆயிடுவானு கேக்குற. அதற்கும் தகுதி வேணும். அது அந்த பொருளை பத்தி எங்கெங்க இந்த சேலஞ்சு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது நாம் ஏன் வந்து மேற்கு நாட்டு மருத்துவத்தை எதிர்க்கிறோம்னா, நம்ம உடம்பு கோயில், நம்ம உயிர் இது வந்து இழைச்சிதான் இருக்கணும். நீங்க கோயில் சிற்பம் பூரா இழைச்சிதான் இருக்கு. இடுப்பு சிறுத்துதான் இருக்கு. இடுப்பு இங்க எவனுக்காச்சும் அப்படியே இருக்குது இந்தியாவுல? அப்ப ஏன் அந்த கோயில் சிலை சிறுத்து வச்சானா, அதுதான் அடிப்படை மனிதனுடைய லட்சணம். இடுப்பு சிரிச்சிருக்கணும். இந்த மார்பு பக்கம் அகலமா இருக்கணும். சோல்டர் வைப்பான். டைலர் சோல்டர் எடுப்பான், இடுப்பு சுத்துவான். டைலர் அளவு எடுக்கிறானே இல்லையா? இடுப்பு அளவு எடுப்பான். ஏன்? அதான் லட்சணம். இது கூட தெரியாம காட்டுறீங்க. ஒரே பேரல் மாதிரி இருக்கான் காட்டு மிராண்டிகள் எல்லாரும். தின்னு 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 நீ சொன்னீங்க மாதிரி 150 கிலோ இருக்கான் பாரு. அது அறிவு கட்ட மட்டும் ஒரு டைல். அதுதான் எப்பயுமே வந்து இதை மார்பு சுற்று, இங்க மார்பு எடுப்பான், ஷோல்டர் எடுப்பான், அப்புறம் மார்பு எடுப்பான், கரெக்டா இடுப்பு எடுப்பான், 3 எடுப்பான் டைலர். இதுதான் கோயில் சிலை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு சிறுசா இருக்கான், அது கொஞ்சம் மார்பு பெருசா இருக்கும், ஷோல்டர். இதுதான் அடிப்படை. இந்த 3 இப்படி வி மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும்.
ம். 100க்கு 100 பேத்துக்கு எவனுக்கும் கிடையாது. பீப்பாய் மாதிரி இருக்கானுங்க, பன்னிக்குட்டி மாதிரி. ஒவ்வொரு மருத்துவருக்கும் 150 கிலோ இருக்கான். மருத்துவர் கிடையாது, எமன் அவனெல்லாம். அவனுக்கு அவனே எமனா இருப்பான். அவன் வந்து நமக்கு வைத்தியம் பண்றான். அவனுக்கே கண்ணு குருடு, நமக்கு ஆபரேஷன் பண்றான். இப்ப புரியுதா? அப்ப இந்த ஆகாரத்தை நிறுத்த தெரியாது. ஆகாரம் இப்ப நான் வந்து ருசி தான். ருசி இல்லைன்னா எவனும் சாப்பிட மாட்டான். ருசி இல்லைன்னா நான் வந்து யார்? இப்ப நான் தண்ணி குடிக்கிறேன், தண்ணியில் ருசி இல்லை. தண்ணி குடிக்கிறேன், தண்ணியில் ருசி கிடையாது. ஆனா டீ மட்டும் ஓரளவு டீ ருசியா இருந்தா 10 டீ குடிப்பேன். தண்ணி ருசி இல்லை, அவ்வளவுதான். வேற சாமி அப்படின்ட்டுருவான். டீ கொடுத்து பாரு 7 தடவை குடிப்பான். தண்ணி பேடா சாமிப்பா. சொல்ப கூட ம். கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்து, இன்னும் கொஞ்சம் ஊத்து. ருசியா இருக்கு இல்ல, நல்ல பாவடங்க ருசியா இருக்கு, நல்ல பால் போட்டு ருசி போட்டுருக்கோம் இல்லையா, ருசி சேர்த்துக்கிட்டு குடிக்கிறான். இங்க வரட்டையை குடிச்சுடுங்க, பேடா சாமி வரட்டை வேண்டாம். வரட்டி ஆளு டீ. ஏன் ருசி மாவடுகள செருப்பால் அடிக்கணும். நானே என்னையும் செருப்பால் அடிக்கும், நானும் குடிச்சிட்டு இருந்தோம் தான். அப்ப ருசிங்கிறதுக்கும் ருசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. ருசிக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அங்க மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப நாம என்ன பண்றோம், ருசி சாப்பிட்டுக்கோ, ருசி வேணும்னா வச்சுட்டு கழுவு. இப்ப நாம இப்படி கரெக்ட், நாம என்ன பண்றோம், மனதுக்கும் வேலை கொடுப்போம், உடலுக்கும் வேலை கொடுப்போம். அப்ப மன ரீதியாவும் தின்னுக்குவோம், உடல் ரீதியாவும் சுத்தப்படுத்துவோம், ரெண்டையும் பண்ணுவோம். என்னது ரெண்டுமே. ரெண்டு. அப்ப நமக்கு வந்து என்ன பண்ண, அந்த சாப்பிடுற அந்த கவலையே போயிடும். நோன்பு இல்லைங்கிற கவலையே நமக்கு போயிடும். என்னது நோன்பு இல்லைன்றது கவலை போயிடும். எப்ப வேணா முறிச்சுக்கலாம், எப்ப வேணா தொடங்கலாம். ம். அப்ப என்ன ஆகுது, தைரியம் வந்துடும். என்னது தைரியம். இப்ப புரியுதா? என்ன புரியுது சொல்லுங்க. தைரியம் வந்துடணும். அந்த சாப்பாடு விடுறதுக்கும் ஆ, சாப்பிடறதுக்கு ரெண்டுக்குமே தைரியம் வேணும். வேணும்னா செய்யலாம், வேணும்னா விட்டுலாம். ஆரோக்கியம் வேணும்னா சுத்தப்படுத்து. ஆரோக்கிய வேகல சாக போறியா, தின்னுட்டே போய் சேரு. ம். எந்த அளவுக்கு தின்னு, கொண்டாடி சொல்றது தின்னு, புருஷன் சொல்றது தின்னு, புள்ள சொல்றது தின்னு, குழந்தை சொல்றது தின்னு, பேரன் சொல்றான் தின்னு, பையன் சொல்றான் தின்னு, சாவு போ. ம். நல்லா முழு நிறு, பன்னிக்குட்டி மாதிரி இரு, செத்து போ. ம். பையன் அப்பா இப்படி தூங்காம இருக்கிறப்போ நல்லா தின்னப்பா, கூட வாங்கி தின்னு, அவனோட அவனும் போட்டு நீயும் போ. புரியுதா? இது தனி ரூட். இது என்னது, எவனோடய சேர முடியாது, பெத்த புள்ளையோட சேர முடியாது. என்னது 10 பிள்ளையோட சேர முடியாது. அது தனி பன்னிக்குட்டி, நம்ம தனி பன்னிக்குட்டி. அதுவும் பன்னிக்குட்டி தான், அதுவும் நானும் எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு பன்னிக்குட்டி தானே. அந்த நான் சுத்தமான பன்னிக்குட்டியா மாறிட்டேன். என்னது சுத்தமான பன்னிக்குட்டியா அந்த பன்னிக்குட்டிக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம கூட பிறந்த பன்னிக்குட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பன்னிக்குட்டி அதுதான் அந்த சேருதான் நான் சுகம் நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை தின்னு பேண்டுட்டு இருக்கு இல்லையா, நம்ம சுத்தப்படுத்துறதுக்கும் இங்கதான் புரியுது. இங்கதான் தனிப்பட்ட முறையில மாட்டிக்கிறோம். அதனாலதான் இது தனி அப்படிங்கிறோம். இதுக்கு பேரு சிவம்னு பேரு, தனித்து இயங்கும். சிவம் என்பது தனித்து இயங்கும். என்னது தனித்து இயங்கும் சிவமயம். அதான் சிவம்னா தனி, ஏதோ நொடி சேராது. நம்ம வைரம் ஆயிட்டோம்னா தகரத்தோட சேராது. வைரத்துக்கு பட்டை போட்டாகணும். வைரத்தை போட்டு சும்மா அப்படியே பட்டை போட்டு பழிச்சு நடக்கிறப்பதான் எல்லாம் தெரியும். புரியுதா? அது வந்து அப்படித்தான், அது உப்பு கல் மாதிரி தான் இருக்குது. இதுதான் 7ஆம் அறிவுன்னு பேரு. ஏன்னா 7ஆம் அறிவில தான் இது சாத்தியம். ஏன்னா 7ஆம் அறிவில தான் உடம்பு வெளியில் சக்தி இழுக்க ஆரம்பிக்கும். கரைச்சு அப்ப அதனாலதான் சொல்றேன், இது வந்து எழுதி வச்சுக்கிட்டே வரணும். இன்னும் சின்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பக்கம் 4 பேர் எழுதிடணும். இந்த மாதிரி சும்மா ஒரு தேதி போட்டு இன்னைக்கு இப்படி இருந்துச்சு, என்ன சாப்பிட்டேன், இங்க போனேன், இத்தனை கிலோமீட்டர் போனேன், இத்தனை தூக்குனேன், இத்தனை எடை தூக்குனேன் அப்படிங்கிறது சும்மா 4 வரி போட்டு கையெழுத்து போட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அந்த வீடியோலாம் நேற்று கூட அடிச்சிருந்தேன். 4 பேர் 5 பேர் வகுப்பெடுக்கிறது எல்லாம் பாத்துறணும். தினம் பாத்துறணும். 1 மணி நேரமாவது நீங்க செலவு பண்ணி ஆகணும் தினம், உங்க சொந்த இதுக்காக 1 மணி நேரம். இல்லைன்னா உங்களை ஆளை கொண்டு போடும். வேலை நேரம் போக உங்களைத்தான் கவனிக்கணும். மற்ற எல்லாம் சீக்காளி என்ன சொன்னாலும் சேர போறது, அவங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்க உங்களை காப்பாத்திக்க வேண்டியதானே. உங்க வேலை என்ன, அவனுக்கு காசு கொடுக்க வேண்டியது, இவனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது, இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது, வீட்டுக்கு தேவையான அவதோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி எல்லாம் அவங்களோட எந்த உறவும் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நீங்களா மாட்டிக்கிறீங்களா, அங்க போறது, கல்யாணம் போறது, கருமதி எல்லாம் எதற்கும் ஆகாது. எல்லாம் வந்து உங்களை முடிச்சு கட்டுறதுக்காக உருவாக்குங்க. காசு பணம் விரை எல்லாம் நாசமாயிட்டு இருக்கும். 2 இட்லி திங்கறதுக்கு 5000 பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க.
அங்கே போய் அந்த அந்த வீட்டில் போய் கல்யாணத்து வீட்டில் போய் அல்லது வந்து புதுமனை வீட்டு திறப்பாக போகிறக்கு இங்கிருந்து கார் எடுத்துகிட்டு போவீங்க. 100 லிட்டர் அப்போ 50 லிட்டர் டீசல் அடிப்பீங்க முட்டாளுங்க. ஐயா அங்கே போய் 5 இட்லி திங்கிறதுக்கு 5000 செலவுன்ட்டு போவீங்க. உங்கள் மாதிரி முட்டாளு எவன் இருக்கா உலகத்தில்? அங்கே பெரிய என்ன அங்கே தங்கத்தையா திங்க போகிறீங்க? 2 இட்லி 2 போண்டா ஒரு கேசரி கொஞ்சம் காப்பி குடிக்கிறதுக்கு பெரிய பிடிக்கி மாதிரி கார் எடுத்து ஜர்ன்னு அங்கே போகிறது. அட முட்டாளுகளை உனக்கு 50 லிட்டர் டீசலுங்க காலி. என்னது 50 லிட்டர் டீசல் காலின்னு தெரியாது. அங்கே போய் 100 ரூபாய் மீறி 50 ரூபாய்க்கு மீறி போய் ஒரு டீ கொடுக்குறேன், ஒரு காப்பி கொடுக்குறேன், போண்டா போய் மீறி போகிறேன். அந்த டிஃபனோட ரேட்டு வந்து 30 ரூபா தான் இருக்கும். 1000 பேருக்கு தயாரிக்கிற 30 ரூபா கூட வராது. 30 ரூபாய்க்கு நீ 3000 டீசல் அடிச்சுட்டு போறேன் முட்டாளுங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றது? எத்த பெரிய பிடிங்க அங்கே போய் காரில் நிறுத்தி காட்டுறேன், பெரிய பிடிங்க வந்துட்டேன்னு காட்டுறது. அங்கே போய் என்னது அவன் போடான்ட்டு போயிட்டே இருப்பான். இப்படித்தான் நடக்குது எல்லாம் உலக. கார்ல போய் இறங்கினா பெரிய பிடிங்க. இவனுக்கு பெரிய நினைப்பு. இவனுக்கு என்ன நினைப்பு? என்ன ஒரு நினைப்பும் கிடையாது. அவரை சித்த நேரத்தில் மறந்து போயிரு எல்லாமே. அல்ல அவனும் மறந்தா நீயும் மறந்த. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போயிடும். இப்படியே அவனும் அப்படித்தான் பைத்தியம். இப்படியே போயிட்டு யாருக்கு யாரும் எந்த மரியாதை இல்லை. ஒரு நிமிடம் தான் எல்லாமே. இல்லை ஒரு நிமிடம் அந்த கௌரவத்துக்காக, ஒரு நிமிட கௌரவத்திற்காக எதெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கு பாரு. ஒரே நிமிட கௌரவத்திற்காக எத்தனை இழக்க வேண்டியது இருக்குது. என்னது? ஆமாங்க. யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. அப்ப பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அப்ப காசு மிச்சம், நேரம் மிச்சம், அலைச்சல் மிச்சம், பணம் மிச்சமாகுது. நீங்க போகாம விட்டீங்கன்னா 50 டீசல் மிச்சமாகுது. 5000 ஒரு நிகழ்ச்சிக்கு போனே நீங்க 3000 வேணும். கார் வச்சிருக்கவன்ல 1000 ரூபாய் இல்ல, 1000 ரூபாய் இல்லாம கார் எடுக்க முடியாது. 1000 ரூபாய் இல்லாம கார் எடுக்க முடியாது. 10 தடவை போனா என்னாச்சு? எதுக்கு சொல்றேன்னா 10,000 காலி. ஆக உங்களுக்கே எப்படின்னா பெரிய பெரிய பணக்காரன் இதேதான் வேலை. ஏன்னா திருடுறான். தினம் 1 கோடி திருடுறான். தினம் 1 கோடி. ஒரு அமைச்சர் வந்து சாதாரண 1 கோடி திருடுறான். 1 கோடி 2 கோடி சாதாரண. எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நம்ம சிக்க கூடாது. நம்ம உடம்பு வேலை முடிஞ்சு போச்சா நம்ம வந்து 100 ஆண்டு எப்படி ஆரோக்கியம் வச்சுக்கிறதாங்க கேள்வி. அதுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். இப்ப முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் பொரி வெங்காயம் போட்டு பொரி போட்டு முடிச்சுக்கலாம். வெங்காயம் நிறைய வெங்காயம் போட்டு பொரி போட்டு கொஞ்சம் கேரட் எல்லாம் போட்டு மசாலா பொரி மாதிரி போட்டு இன்னைக்கு அதில் சுத்தப்படுத்திக்கலாம் இன்னைக்கு. ஆமா அந்த பொரி போட்டு உங்களுக்கு தான் தெரியுமா பொரி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியும். வறுத்த பொரி போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் கேரட் போட்டு கொத்தமல்லி கருவாடை போட்டு அதை வணங்கி நல்லா இப்போ வெங்காயம் போட்டு தேங்காய் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் மிச்சர் லேசாக போட்டு ஒரு 300 கிராம் வெங்காயம் நிறைய இருக்கணும். என்னது அந்த வெங்காயம் வந்து நல்லா சுத்தப்படுத்தணும். ஏன்னா பீட்ரூட் சட்னி மாதிரி அரைச்சி கலக்கிட்டு எல்லாம் மசாலா பொரி மாதிரி கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக போட்டு நல்லா வெங்காயம் நிறைய போட்டு பீட்ரூட் சட்னி. என்னது பீட்ரூட் சட்னி போட்டு அரைச்சி பிணைஞ்சு விட்டு அப்படினால உப்பு காரம் கம்மியாக இருக்கணும். வெங்காயம் நிறைய போட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு வேர்க்கு எல்லாம் போட்டு கலவை எல்லாம் எல்லா பக்கம் விற்கிது. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயிறு சுத்தமாயிடும். காலையிலேருந்து நீர்பயிற்சியோ அல்லது வந்து ஏதாவது உங்களுக்கு என்ன முடியும்னா நம்ம எதில் இந்த ஜீரநீர் அமைதிப்படுத்துறதுல தான் இருக்கு. நான் அதை மட்டும் சொல்றேன். 2ஆம் பாடத்தை எடுத்தா 2ஆம் பாடத்துல 37ஆம் பக்கம் 37ஆம் பக்கம் இது அஷ்டாங்க யோகம். 2வது நம்ம அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம். இது வந்து யோகத்தை அடிப்படை கொண்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் ரொம்ப முக்கியம். நம்ம செய்யறது அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம்ங்கிறது 8. அஷ்டம்னா 8, அட்டம்னா 8, அஷ்டாங்கம்னா 8. அஷ்டாங்க யோகத்தில் 2வது படி நாம செய்யறது 2வது ஸ்டெப் தான் பண்றோம். 8 படி இருக்கு. 2வது அப்படி செய்யறேன். என்னது 8 படியில 2வது படி செய்யறேன். 8 படியில 2வது படி இந்த 2வது படி தமிழ் உலகத்துல நான் ஒருத்தர் தான் சொல்லித்தரேன். உலகத்துல எங்கேயும் கிடையாது. என்னது எங்கேயும் இல்ல, எங்கேயும் கிடையாது. பிரதமர் மோடிக்கும் தெரியாது. பிரதமர் மோடிக்கு தெரியாது. அந்த ஆள் வயிறு வண்ணாந்தாளி மாதிரி இருக்கு. அந்த ஆள் வயிறு எப்படி இருந்தாலும் மாரடைப்பு வந்துடும். எப்படி இருந்தாலும் முழுமுழுன்னு இருக்கிறான் இல்லையா? முழுமுழுன்னு இருக்கிறாங்க. முழு எந்த வேலையும் கிடையாது. திங்கிறத தவிர பூரா பூரியும் பொங்கலும் திங்கிற ஆள் தானே. பூரியும் பொங்கல் பூரா கக்குசா மாதிரி கிடக்கு உள்ளது. ஆமா எப்படி இருந்தாலும் மாரடைப்பு சீக்கிரம் மாரடைப்பு வந்து வயது 80 75 தாடுது. எப்படி இருந்தாலும் மாரடைப்பு வந்துடும். வந்துட்டா ரொம்ப நல்லது. வந்துட்டா
நல்லது. ஆமா, அடுத்த ஆள் வருவான் இல்லையா? எப்படா போ, அதாவது அண்ணன் எப்படி சாவ திண்ணை எப்ப காலியாகும், அண்ணன் எப்ப ம். சாவா திண்ணை எப்ப காலியாகும். திண்ணையப்ப. ம். இல்ல பங்காளி தலைவர்களுக்கெல்லாம் அதுதான் ஆ, தீர்ப்பு. அதுதான் தீர்வு. கரெக்டா சொல்றீங்க, காத்து அதுதான் தீர்வு. ஆ, பாப்பா 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, என்னடா இவன் போக மாட்டேங்கிறான் கிளம்பி, இவனே எத்தனை தடவை இவனை புகழ்ந்துட்டே இருக்கிறத மாதிரி எப்ப பார்த்து வாழ்க 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 பார்க்கல, இவன் போகாம இருக்கிறானே நமக்கு எங்கடா. இது இப்ப சலிச்சு, மனிதனுடைய இயல்புங்க. இப்ப மோடி வந்து எல்லாம் சலிச்சு போச்சு, அவனுங்களுக்கே பிடிக்கல. இந்த ஆள்தான் அவ்வளவுதான், நீ போ 10 வருஷமா கத்தியாச்சு வாழ்க வாழ்க, இவன் எப்படா போவான். எத்தனை தடவை இவனை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எத்தனை தடவை சொல்லிட்டு கேட்பேன். சொல்லினே இருக்கு. இப்ப ரெடி ஆயிடுச்சு, இப்ப அந்த ஆளை மாத்த போறாங்க, விவரையும் மாத்த போறாங்க. நீ ஆமாங்க, அவ்வளவுதான். மாத்தத்துக்கு ஆ? மாத்துறதுக்கு மாத்தத்துக்கு ரெடி பண்ணுகிறாங்க. அவ்வளவு. அப்புறம் அந்த கோட் சூட்டு சட்டை எல்லாம் போச்சு, மானம் மரியாதை எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் மாலை கழட்டினா முடிஞ்சு போச்சு, மாலை கழட்டுனா அப்புறம் அவ்வளவுதான், கீழே தூக்கி போட வேண்டியதுதான், குப்பியில தூக்கி போட வேண்டியதுதான். எவன் நாய் கூட மதிக்காது. என்னது நாய் கூட மதிக்காது. அத்வானி அதானி மயிறு மட்டை எல்லாம் இப்படித்தான், அவன் என்ன வேணானே தெரியல, இருக்கவே ஆட்டம் போடுவானு, கழட்டி ஓரமா வச்சிருவானுங்க. ஏன்னா யாருக்குமே ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம். ஆனால் யோக மார்க்கம் அப்படி இல்லை, எப்பவுமே ஸ்டாண்டர்டா நிற்கும். யோக மார்க்கம் தனித்து இயங்கும். அதனால இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன். யாரா இருந்தா என்ன, அப்புறம் அட்டாங்க யோகத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தம், அது பரிணாமத்தோடு சேர்ந்து வருது. இங்கதான் பெரிய விஷயமே. அந்த பரிணாம சித்தாந்தத்தோட சேர்ந்து வருவது தொடர்புடையது மனித குலத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை. இது விண்வெளிக்கு போறதுக்கு இது பயன்படும். நம்ம நேத்து மட்டும் நேத்து ஒண்ணு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் போட்டிருந்தா படிச்சு பார்த்தா தெரியும். புதுசா ஒரு காந்தம் ஒண்ணு, அந்த காந்தத்திலே கொஞ்சம் சிறப்பு காந்தம் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். சிறப்பு காந்தம் அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்வெளி நம்ம ரெண்டுமே பொருந்த, பூமி விண்வெளி ரெண்டுக்கும் அதாவது இரவு நேரத்துல சூரிய வெப்பத்தை உள்வாங்கி, விண்வெளியில பாத்தீங்கன்னா 250 டிகிரி கூலிங் இருக்கு, 275 டிகிரி கூல் இருக்கு. கூல் ஜில்லுன்னு நினைச்சு கூட பாக்கல கூலிங். இப்ப தகடு வச்சோம்னா சூரியன் படும், இந்த பக்கம் சூரியன் படும், இந்த பக்கம் 70 டிகிரி 80 டிகிரி ஹீட்டு, இந்த பக்கம் 270 டிகிரி கூல். கற்பனை பண்ணி பாருங்க, இது சூரியன் மேல சூரியன் படுது, இது 80 டிகிரி அடிக்கும். எத்தனை 70 டிகிரி 80 டிகிரி அடிக்கும். பாலைவனத்துல 50 டிகிரி அடிக்குது, பாலைவனத்துல 50 டிகிரி, பாலைவனத்துல ராஜஸ்தான். இங்க பட்டுச்சா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா -275 ஜில்லு. எவ்வளவு? 275 மைனஸ். இந்த கற்பனையே பண்ண முடியாது. இங்க +70, இங்க -270. இது விண்வெளியில் இருக்கு. இது ஐடியா பண்ணி என்ன பண்ண, இது ஐடியா பண்ண இது அற்புதமா இருக்குது அப்படின்னு. அதே காந்தம் தான், காந்தம் சொல்றோம் பாத்தீங்களா, அதே காந்தம், லேசான திக்னஸ். இந்த திக்னஸ் அவ்வளவுதான். இந்த பேப்பர் இப்படி வச்சோம்னா இத படுறது இந்த பக்கம் பூந்து வர்றப்ப மின்சாரமா மாறிடும். இந்த பக்கம் படும், இது உறிஞ்சி இப்படி வெளியே வர்றப்ப இந்த பக்கம் 270 கூல் ஜில்லு. அப்ப ஹீட்டு இங்க ஹாட் அண்ட் கூல், ஹாட் கூல். இந்த சூட்டை இழுத்து அந்த காந்தம் என்ன பண்ணணுமா, எலக்ட்ரிசிட்டியா மாத்திரும். இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கு. இப்படி ஒரு ஐடியா. இதுதான் உண்மை. இது அந்த காந்தம் தான் அந்த வேலையை பண்ணும். அந்த காந்தம் பூரா இல்ல, அயன் ஆக்சைடு தான், வெறும் அயன் ஆக்சைடு, வேற ஒன்றும் இல்லை. என்னது? அயன் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு அயன் ஆக்சைடு தான். அந்த அயன் ஆக்சைடு கூட 7 பொடி சேர்த்துறேன், எல்லாம் மெட்டல் ஆக்சைடு. அது சேர்ந்து வர்றப்ப காந்த களிமண், அது கிளே மாதிரி காந்தமா மாறிடும். காந்த களி சிமெண்ட் மாதிரி மாறுது, சகப்பு சிமெண்டா இருக்கும். இந்த மாதிரி சகப்பு சிமெண்டா மாறிடும், இந்த மாதிரி சகப்பா மாறிடும். நீங்க சிமெண்ட் கிரே கலர் இருக்கும், சாம்பல் நேரத்துல இருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்த நேரத்துல இருக்கும். அது பட்டு என்ன ஆகி போச்சுன்னா பீட்ரூட் நேரத்துல வந்துடும், பீட்ரூட் நேரத்துல வரும் அது. என்ன? ஆமா, இந்த பக்கம் சில்வர்னு வெள்ளி கம்பி வச்சிடணும். வெள்ளி கம்பி மட்டும், அந்த வெள்ளி கம்பிக்கு இந்த பக்கம் சல்லடை மாதிரி, சல்லடை அந்த மெஸ். என்னது? மெஸ், சில்வர் மெஸ். மணல் சடிக்கிறீங்களா? மெஸ் போட்டு மணலை சடிக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி சில்வர் மெஸ். இந்த பக்கம் ஜிங்க் மெஸ், இந்த பக்கம் ஜிங்க் மெஸ், இந்த பக்கம் சில்வர் மெஸ். நடுவுல அந்த பிளேட்டு,
ஆ இந்த சில்வர் மெஷுக்கும் இந்த ஜிங்க் பிளேட் கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். ஆ இது பயங்கர ஐடியா. இது ஐடியா பண்ணி நேத்து போட்டிருக்கேன். அதைய ஆ. எதுக்குன்னா இது எதுக்கு பயன்படும்னா பூமியிலயும் வேலை செய்யும், ம் ஆகாயத்திலயும் வேலை செய்யும். விண்வெளியிலும் வேலை. அந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன் நேத்து. அதை போட்டு எல்லாம் அனுப்பிச்சு விட்டேன். எல்லாம் இமெயில் எல்லா நாடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அமெரிக்கா, ஜப்பான் ம் பாக்குறானோ இல்லையோ, அந்த ஸ்வீடன்கார அனுப்பிச்சு நேற்று அனுப்பிச்சு விட்டாதாலும் எல்லாம் அனுப்புங்க. அங்க எல்லா லேபுக்கு அனுப்ப நம்ம படிச்சு பார்க்கணும். என்னடா புதுசா சிந்திக்கிறானா அவன் மண்டையில எவனுக்காவது உரைச்சதுன்னா இந்த காந்தத்தை செஞ்சிருவானுங்க. அந்த பேடண்ட் எதுவுமே தேவையில்லை. அப்ப எதுக்கு இதில் ஏன் இப்படி சிந்திக்கிறோம்னா, ஏற்கனவே சக்தி இருக்குது, அது உறிஞ்சருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே சக்தி இருக்குது, அதனாலதான் நான் சொல்றேன் இந்த உடம்புல சக்தி இருக்குது. இந்த ம் உறிஞ்சுவதற்கு உடம்பை சுத்தப்படுத்தணும். ம் அப்ப எப்படி உறிஞ்சுதோ, எப்படி சூரிய தகடு வந்து அந்த சூரியனுடைய வரக்கூடிய ஒளியை உறிஞ்சி மின்சாரமா மாத்துதோ, நம் உடம்புல அந்த அன்னப்பாதை சுத்தமா இருக்கிறப்ப, கக்குசே இல்லாம இருக்கிறப்போ, உள்ள கரைச்சி எடுக்கிறப்ப இந்த உடம்பு பூரா ம் காந்தமா மாதிரி வெளியிருக்கிற வெப்பத்தை உறிஞ்சி சக்தியா மாத்துது. அப்ப காத்துல இருக்கிற நைட்ரஜன் பூரா அணுக்களா இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அணுக்கள். உள்ள பூரா என்ன புரோட்டீன், இந்த புரோட்டீன் அணுக்களா மாறிடும். இங்க இருக்க நைட்ரஜன் அணுக்கள் புரோட்டீன் அணுக்களா மாறிடும். அதனால நோய் ரத்த சுத்தமாகுது. சரி, அட்டாங்க சரி யோகத்தில் என்ன கேட்க வந்தீங்க? இந்த தொடை கீழே ஒரே நமிச்சல் ஜாஸ்தியா இருக்குது இந்த 2 நாளும். ஆ தொண்டை முட்டி கீழே கீழே. முட்டியா முட்டிக்கு எழுதி காலில் வச்சு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா? எழுதுனீங்களா? எழுதுறேங்க, இன்னைக்கு எழுதுறேங்க. அதை எழுதி என்ன நினைக்கிறீங்களோ அப்பவே எழுதிடணும். என்னது சரி. அது எப்படி சரியாதுன்னு பாத்துருவோம். சரிங்க. என்ன சொல்றீங்களோ, இப்ப 40 ம் நாள் ஒவ்வொரு நாள் 50 நாள் ஆச்சு 50 குறிப்பு இருக்கணும், 60 ம் நாள் ஆச்சு 60 குறிப்பு இருக்கணும், 70 நாள் ஆச்சு 70 குறிப்பு இருக்கணும், 100 நாள் ஆச்சு 100 நாள் அங்க குறிப்பு இருக்கணும். 1வது நாள் என்ன எழுதணும், 100வது நாள் என்ன எழுதுறோம், 1க்கு 100க்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் பாக்குறோமே இல்லையா? அப்பப்ப சரிங்க. மருத்துவ ம் ரத்தத்தை சிறுநீர் செக் பண்ணிக்கிறோம். அப்ப பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம சொல்றது கேட்கறது நடவடிக்கை சாப்பாடு எல்லாமே இருக்கணும். எல்லாம் ஒரு வரி இருக்கணும். போனது ஊரு சுத்தினது உலகம் சுத்தினது அங்க போய் காப்பி குடிச்சு இதெல்லாம் இருக்கணும். அதுல என்னது ம் ம் தின்னது போனது இடையில தின்னது காப்பி இடையில வாங்கி இதெல்லாம் அதுல இருக்கணும். சுத்தம் பண்றதும் இருக்கணும். உடம்பு யாரவும் கூடாது, குறைஞ்சிட்டே வரணும். அப்புறம் நீங்க கண்டுபிடிக்கணும், வேலையும் செஞ்சு பார்க்கணும். பக்கெட் தூக்குறது, மூட்டை தூக்குறது, சிமெண்ட் கலக்கிறது, 10 சைக்கிள் தூக்கி மேல எழுத்து பாக்குறது. அப்ப தூக்குதா கை கால் வடிக்கிறது பார்க்கணும். 10 மாடி ஏறி பார்க்க, 10 அடி ஏறணும், 20 அடி ஏறணும், 100 படிக்கட்டு ஏறி பார்க்கணும். வேணும்னே எடை தூக்கி பாக்குறது, வேணும்னே எடையை தூக்கி பார்க்கணும். இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி எழுதணும். ம் அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அட இது என்னடா, அப்ப என்ன உடம்பு எங்க என்னாச்சு, பேரிங் மாதிரி பேரிங்ல துருப்பிடிச்சா ஓடாது. பேரிங்ல துருப்பிடிச்சதுன்னா ஓடாது. உங்க பேரிங்ல துருப்புல எடுத்துட்டு இருக்கிறோம். பேரிங்ல துருப்பு பூரா எங்கெங்க பேரிங் எங்கெங்க ஜாயிண்ட் எல்லாம் பேரிங் தான். ஜாயிண்ட் எல்லாம் பேரிங் தான். பேரிங். எதுக்கு பேரிங் வைக்கிறீங்க? அங்க எல்லா ஜாயிண்ட்ல பேரிங் இருக்கணும். அந்த பேரிங் தான் சர்ன்னு சுத்தம். என்னது சரான சுத்தம். அதான் அது பூரா அந்த கீழ் எடுக்கிறது, அந்த துருப்பு எடுக்கிறதுக்கு தான் தண்ணி போயிட்டே இருக்கணும். ம் அப்படி போக என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் கரைச்சி 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 எடுக்கணும். எப்போ 1 வயசுல சாப்பிட்டது, 2 வயசுல சாப்பிட்டது, 3 வயசுல சாப்பிட்டது, 4 வயசுல சாப்பிட்டது, தாய்ப்பால் குடிச்சது வரைக்கும் வெளியே எடுக்கணும். ஊசி போட்டது, மருந்து போட்டது, மாத்திரை போட்டது, 1 வயசுல 2 வயசுல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? காய்ச்சலுக்கு போட்டது, ஆமாங்க. அம்மா காய்ச்சலுக்கு போட்டது, அம்மா வராம போறதுக்கு தடுப்பூசி போட்டது, எல்லாம் உள்ள உட்காந்துருக்கு. எல்லாமே உள்ள உட்காந்துட்டு உள்ள அதை யார் எடுக்கிறது? அதுதான் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு பல புது புது நோய்கள் உண்டாகும். காரணமே அந்த பழைய மருந்து தான் உள்ள எல்லா புது புது நோய் உண்டாக்குறது. அந்த பழைய மருந்து இருக்கு, அம்மை நோய்க்கெல்லாம் போடுறாங்க. அது உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கொரோனா ஊசி போட்டவங்க புதுசு செத்துக்கிட்டே இருக்கான். பெங்களூர்ல மட்டும் 10-40 பேர் செத்து போயிட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு பெங்களூர்ல மட்டும் 10-50 பேர் செத்து போயிட்டானுங்க. எப்ப 2 வருஷம் ஊசி போட்டவங்க இப்ப செத்துட்டு இருக்கிறான். இப்ப ஒரு வாரமா அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப தெரிஞ்சு போச்சே இல்லையா? ஜாஸ்தி ஹார்ட் அட்டாக். எப்ப போட்டீங்க? 2 வருஷம் முன்னாடி போட்டது பூரா ஆளை சாவடிக்குது. அந்த மருந்து தடை செஞ்சுட்டானுங்க. போச்சா போட்டவெல்லாம் கோயந்தாதான். உங்க ஊர்ல தான் நிறைய நடக்குது. பெங்களூர் இதுவரைக்கும் 30 பேர் செத்து போயிருக்கானுங்க. என்னன்னே தெரியல, செத்துக்கிட்டே இருக்கானுங்க.
ஒண்ணும் கிடையாது. அந்த ஊசி போட்டதுதான் காரணம். ஊசி போட்டு உள்ள போய் அடைச்சி அந்த ரத்தத்துல போய் மாரட போய் கரை மாதிரி உண்டாக்குது. கரையாட்ட ம் கப்பு ம் பிடிச்சி கப்பு டீ கப்பு. இந்த டீ ம் டம்ளர்ல டீ குடிச்சிட்டே இருந்தோம்னா கப்பு ஏறிக்குதே இல்லையா? ஆமாங்க. ஆமா அது போட்டு விளக்குன்னு விளக்கணும். இது மயிறு ஒண்ணு, இது கரை மாதிரி உப்பு மாதிரி ஏறிக்கும். உப்பு தண்ணி ம் மோட்டார் ஓடிட்டே இருக்கிறப்ப உப்பு படிச்சுட்டே இருக்கும். உப்பு படிஞ்சிட்டே இருக்கும். பண்ணி அந்த உப்பு படிஞ்சா மோட்டார் போயிடும். உப்பு படிச்சுன்னா மோட்டார் நின்று உறிஞ்சறது நின்று போயிடும். நின்னு போடும். உறிஞ்சானே வெறி. இங்க என்ன இந்த உப்பு படிச்சு என்னென்னமோ நடக்குது. நீ சாவல ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நீ சாவரன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. யாரும் பதில் சொல்ல முடியாது. யாரும் பதில் சொல்ல முடியாது. அதனால அப்ப அவனெல்லாம் இதுக்கு வந்தாகணும். இந்த பயிற்சிக்கு வரணும். ம். நீங்க ஊசி போட்டிருப்பீங்க. நீங்களும் அதே கதிதான். ஆமா போட்டாச்சு. போச்சு. இப்ப நல்ல வேலை நீங்க தப்பிச்சிருவீங்க. என்னது நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் எவன் சொல்லி கொடுப்பான்? இதெல்லாம் நான் கவனிச்சேன். இதெல்லாம் என்னடா இவன் இப்படி சேர்த்துட்டு இருக்கா? அப்ப நீங்களாம் இந்த ஊசி போட்டுருக்கீங்க இல்லையா? தப்பிச்சிருவீங்க. இல்லை நீங்களும் போய் சேர்ந்துருவீங்க. சொல்லிருங்க பக்கத்தால இந்த மாதிரி போய் சேர்ந்துருவீங்க. ஒழுங்கா வாங்கடான்னு சொல்லிருங்க. நடந்துட்டு இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல. உங்களுக்கு நடக்காத வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. பக்கத்து வீட்டுல நடக்குதே இல்லையா? அது கவனிச்சுதான் என்னடா இத்தனை பேர் ஆமா. சேர்த்துட்டு இருக்கு. ம். கட்டக்கார ரஜினிகாந்த், கமலஹாசன், மயிறு, மட்டை எவனா இருந்தாலும் போய்தான் தீரணும். அவனு யாரா இருந்தாலும் இயற்கை முன்னாடி மசுறு மாதிரி. இயற்கைக்கு முன்னாடி மசுறு தான். இயற்கைக்கு முன்னாடி மசூர்தா. நேற்று சரோஜாதேவி செத்து போலாமா? அவனு அப்ப நான் 1000 ஆண்டா உயிரோடு இருக்க போறான். அவளும் கிளவி தானே. 90 வயசு கிளவி. சரோஜாதேவி செத்து போயிட்ட என்ன சரோஜி உயிரோட தானே செத்தாரு. என்ன சிறுசா இருக்கிற ஆடான்னு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு கூத்தடிச்சிட்டு இருந்தான். நான் எம்ஜிஆரோட நடிச்சிட்டு இருந்தேன். நாங்களே தான் பார்த்தோம். என்ன நீ நாட்டை காப்பாத்திட்டியா? கூத்தடிச்சதோட முடிஞ்சு போச்சுறது. கூத்தாடினதான் மிச்சம். ஆமா நானும் பார்த்தேன், நீயும் பார்த்தா. அவ்வளவுதான். அப்படி இடுப்பாட்டினா அதை அட்டை இது ஆடுற அதை அப்படி காட்டி இப்படி ஏமாத்திட்டு போக வேண்டியது. என்ன நீ இடத்த கடிச்ச போட்ட? உலகத்துக்கு வாரி வாரி சொத்தெல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டியா? இல்லங்க. இப்ப நான் அப்படி இந்த கல்வி அப்படி இல்லை, வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த கல்வி அப்படி இல்லை. சரி முடிச்சுக்கலாம். மிகவும் பழமையான நூல்களைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். புதிய நூல்கள் அல்ல. ஏன்னா பழைய நூல்கள் இருக்கு, நிறைய உண்மை இருக்கு. அதுல உற்றநோய் ஒன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றைய தாபத்திற்கு. இதன் பொருள் பிறவில ஏற்பட்ட பசி துன்பத்தை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாது இருப்பதாகும். இதோட முடிச்சுக்கலாம். பசி துன்பத்தை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. பசியும் ஆத்தணும். பசிக்காக வேற உயிரை கொலை செய்யக்கூடாது. பசியும் ஆத்தணும். நீ ஒரு சிங்கம் என்ன பண்ணது? பசி ஆத்தருக்கு ஒரு உயிரை கொலை செய்யுது. நீ என்ன பண்ற? பசி ஆத்தருக்கு ஏதோ தின்னுட்டு இருக்கிற. பசி நின்னு போகுது. கடைசியில் நோய் வந்து சாகுறியா இல்லையா? ஆமாங்க. அப்ப பசியும் நிறுத்தணும். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. எந்த உயிருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. அப்போ நீ அப்ப உன்னோட உயிருக்கும் தீங்கு வரக்கூடாது. இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பசியும் நிறுத்துறீங்க. பசி நிறுத்தினால உனக்கும் கேடு வரக்கூடாது, அந்த உயிருக்கும் கேடு வரக்கூடாது. என்னது? அந்த உயிருக்கும் கேடு வரக்கூடாது. அப்ப 2 உயிர். ஒன்னுடுது ஒரு உயிர், வெளிய இருக்கிறது இன்னொரு உயிர். அப்ப எத்தனை உயிர்? 2 உயிர். இப்ப புரியுதா? என்ன வெங்கடாச்சலம் எங்கேயே கொண்டு போறோமே? இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை செய்ய. பசியை கட்டுப்படுத்துறதாலும் சாகக்கூடாது. பசியை கட்டுப்படுத்துறதுக்காக வெளியே இருக்க உயிரை சாகடி கூடாது. அது பிரியாணியா இருந்தாலும் சரியே, சைவமா இருந்தாலும் சரியே. நீ மரத்தை பிடிங்க, ஒரு கீரை சாப்பிட்டாலும் அது உயிர் தானே. அதுதான் உண்மை. இன்னொரு உயிரினும் போது இன்னொரு இது சாப்பிடுறது உண்மைதான். நம்ம எந்த பொருளுக்கு எடுத்துனாலே இத புரிஞ்சுக்க. சரி, நீங்க ஒரு ராகி தின்னீங்கன்னா ஒரு செடி செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு ராகி தின்னீங்கன்னா ஒரு செடி. நீங்க 1/2 கிலோ ராகி தின்னீங்கன்னா அரை கிலோ ராகி திங்கிறது வச்சுக்கேன். 1/2 கிலோ ராகில எத்தனை ஆயிரக்கணக்கான செடி இருக்கும், விதை இருக்கும். அத்தனை நீ கொண்டு போட்டேன்னு அர்த்தம். புரியுதா? அதனாலதான் உங்க உடம்பு காப்பாற்றப்படுது. அடாடாடாடா. இதெல்லாம் செய்யறதுனாலதான் ஞானிகளாக மாற முடியும், சித்தராக முடியும். இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. சரியா? இதுதான் உண்மை. இது தெரியாம
நாம என்ன பண்றா சும்மா தின்னு 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 தின்னுட்டு சாவு தின்னுட்டு சாவு தின்னுட்டு சாவு தின்னுட்டு சாவு தின்னுட்டு சாவறது சரி, ஆனா தின்னுட்டு சீரழிஞ்சுதான் சாகணும். எப்படி சீரழி வலி வலி வலிய வலி வந்து வழி வந்து கொடூரமான வலிகள். கொடுமையான வந்துருச்சு இல்ல, வந்துதானே மாட்டிக்கிட்டீங்க. கொடுமையான வழி வந்து ஒண்ணு வைத்தியம் பாக்கறதுக்கு, ம். வைத்தியம் பார்க்க தெரியாத மட்டும் போய் வைத்தியம் பாக்குறது, வைத்தியம் பார்க்க தெரியாத மட்டும் போய் வைத்தியம் பாக்குறது. அவனுக்கு வைத்தியமே பார்க்க தெரியாது, அவன்கிட்ட போய் வைத்தியம் பாக்குறது. ம். அவன் உடம்பு சுத்தம் பண்ண தெரியாது, அவன்கிட்ட போய் வைத்தியம் பாக்குறது. உடம்பவே மொத்த உடம்பு 12 அடுக்கு இருக்கு. நம்ம உடம்புல 12 லேயர் இருக்கு. எத்தனை லேயர்? 12 லேயர் இருக்கு. பண்ண- ஆ. வெள்ளைக்காரன் சொல்றது 11, வெள்ளைக்காரன் 11 லேயர் சொல்றான். வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் 11 லேயர் சொல்றான். ம். ம். நம்மளது 12, 6 2 12, 6 2 12 கண். நமக்கு என்னது 12 கண்கள் 12. 12 கண். அவன் 11 வரைக்கும் கரெக்டுங்கிறான். இன்னொன்னு என்ன சொல்ல தெரியல, போடா வெண்ணிடுற வேண்டிய. நம்ம 12 கண்ணு நம்மளுது. ம். ம். அந்த 12 லேயரும் சுத்தமாகுது. சரியா? அப்ப பிறவி நோயான பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவதும் தன்னுடைய ம். உயிருக்கும் உன்னோட உயிர் உனக்கு சொந்தம் இல்ல, அது இயற்கைக்கு சொந்தம். புரியுதா? ம். உன்னோட உடம்பு, இந்த உயிர் எல்லாமே நாடகம். எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே சொந்தம் இல்ல. சம்- நீ நினைச்சுக்கிற இது என்னோட இருக்கு, போட வெண்ண உயிர் போச்சுன்னு தூக்கி அது உயிர் போச்சுன்னா அது விண்வெளிக்கு போயிடும், உடம்பு தூக்கி ம். பூமியில் போட்டுரும். அப்படி ஜீரோ. ம். மரக்கட்டதா அதுக்கான விரவு அது கிடைக்கிறதுக்காக இது அதுக்கும் ஆகாது. போட்டு ஒரு அவனுக்கு முடிஞ்சே போச்சு, உன்னோட கதையே முடிஞ்சது, அவ்வளவுதான். வீட்டுல ஆள் கிடையாது. கேட்டா நீதான் கட்டினா, அவன் செத்தா முடிஞ்சா அப்புறம் அதுக்கு வேற ஒரு பங்காளி வந்து உட்காந்துக்கோ. வேற ஒரு பங்காளி உட்கார்ந்து இருப்பான். உண்மைதான். செத்த உடனே அடுத்தோட அதோட அவனுக்கு பூமியோட தொடர்பு முடிஞ்சு போச்சு. பூமியோட தொடர்பு முடிஞ்சு போச்சு. முன்னேறி. அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இப்படியெல்லாம் சிந்திக்கணும். இப்படியெல்லாம் சிந்திக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. உடம்பு உனக்கு சொந்தம் இல்ல, உயிரும் உனக்கு சொந்தம் இல்ல, அப்படி என்னையா ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற? அது பிரதமரா இருந்தா என்ன, சரோஜா தேவியா இருந்தா என்ன, மவன அப்ப செத்து போனா தூக்கின்னு போட்டாச்சு, அவ்வளவுதான். 2 நாளைக்கு அப்புறம் அதான் முடிஞ்சு போச்சு, அதோட கதை முடிஞ்சுது. இப்ப இன்னைக்கெல்லாம் சினிமாவுக்குள்ள மதிப்பு இல்லை. எவனும் சினிமா பாக்குறது எல்லாம் வெவ்வேறு டிசைனுக்கு போயிட்டாங்க, எல்லாம் வெவ்வேறு மாதிரி போயிட்டாங்க. ம். இன்னைக்கு இவனே சினிமா உற்பத்தி பண்ணிக்கலாம். நீயே நடிச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நானே வந்து மூஞ்சியை கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடுனா என்ற மூஞ்சியவே எடுத்து ஒரு நடிகைகளோட கனெக்ஷன் பண்ணி என்னைய டான்ஸ் ஆட வச்சு பார்க்க வைக்குது. நானே நடிகன், என்னென்னமா பண்ணுது. அப்படி வந்துருச்சு. இனிமேல் வந்து அவன் இவன் ராஜ்குமார் வயிறு மட்டை இவனெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப நானே என் மூஞ்சியை கொடுத்து ஒரு பொம்பளை, எனக்கு எந்த பொம்பளை பிடிக்கிற அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு நான் இப்படி எல்லாம் அப்படின்னு ஒரு கதை கொடுத்துட்டு வச்சுக்க, கரெக்டா 2 பேர்த்தையும் சேர்த்தி 1/2 மணி நேரம் சினிமா மாத்தி கொடுத்துருது. என்னது 1/2 மணி நேரம் சினிமா மாத்திடுது. ஜாலியா இருக்குது. அடடடடடடடா. இதெல்லாம் பண்ணுது அது. அதனால இனிமேல் சினிமா நடிக்கிறதுக்கு வேலை இல்ல. அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் டக்கு அவனுக்கும் வேலை இல்ல, எதுக்கும் வேலை இல்ல. அதெல்லாம் மொத்தம் இளையராஜா, மக்கான ராஜா, அந்த ராஜா, இந்த எது வேலையை ஏன் ரஹ்மான் எல்லாம் டவுசர் பீஸ புடுங்கிட்டாச்சு, அவ்வளவுதான். நீங்க என்ன ஒரு 2-3 வரி சொன்னா பாட்டு வரி 2-3 வரி சொன்னீங்கன்னா அது 50 வரியா மாத்திரும். 50 வரியா மாத்தி அப்புறம் அப்படியே புடிச்சு மாத்தி போட்டீங்கன்னு வச்சு, கன்னடத்திலயோ தெலுங்கு ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன், அதெல்லாம் சேர்த்து அழகான கவிதை, நல்ல பாட்டு. அந்த நல்ல பாட்டு அதுவே கரெக்ட் பண்ணி கொடுத்துருது. என்னது நல்ல பாட்டா, அருமையான கன்னட வரிகள், அருமையான தமிழ் வரிகள், அதுவே பண்ணி கொடுத்துரு. அந்த பாட்டு அழகா பாடுது. என்னது அழகா பாடுது. அப்புறம் 1.5 வாய்ஸ் சேர்த்தது, 1.5 குரல் 13 என்ற குரல் ஒன்று சொன்னோம்னா நீங்க சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி அது அப்படியே நான் பாடுற மாதிரி பாடுது. பாடி ஒரு நடிகை சேர்த்திடுது. உள்ள ஒரு நடிகை, எந்த நடிகை பிடிக்குதுங்க அந்த நடிகை மூஞ்சியெல்லாம் போட்டு எப்படி இருக்கணும், கவர்ச்சியா இருக்கணுமா, குடும்ப பொம்பளை மாதிரி இருக்குமா கேட்டோமா, அதுக்கு மாதிரி டிசைன் பண்ணி 1/2 மணி நேரத்துல சினிமா ரெடி. நீத கதாநாயகன், அவளு ஒருத்தி கதாநாயகி, அவ யாருன்னே தெரியாது, போட்டு கலக்கி விட்டு சினிமா ஜம். நான் பார்த்தேன் நேத்து, பயங்கர வேலைடா அப்படின்னு. இதுதான் உண்மை. மீண்டும் இதை பத்தி பேசுவோம். சரியா? அப்ப இந்த அட்டாங்க யோகம் என்பது இது வந்து உங்க எப்ப வேணாலும் விடலாம், எப்ப வேணாலும் தொடங்கலாம். இதுக்கு அப்படியே அப்படிதான் எப்ப வேணாலும் விடலாம். ஏன்னா இந்த மனதுக்கு கொஞ்சம் சுதந்திரம், இந்த மனதுக்கும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். மனதுக்கும் சுதந்திரம். சின்ன தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து சரி பண்ணிக்கணும். நான் பாரு உடம்பு
நீ மனசே நீ வந்து எனக்கு முன்னாடி நீ வந்திருக்கிற, ஆனால் ரொம்ப பெரிய கெட்டுருச்சுன்னா எனக்கு பேரு கெட்டு போடுறான். ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி பண்ணி விட்டுறாரு. ஆஸ்பத்திரி போற மாதிரி பண்ணி பண்ணி விட்டு விட்டேன். ஏன்னா ஆஸ்பத்திரி போனா ரிப்பேர் பார்க்க தெரியாது. பிரச்சனையா தான் ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லா பண்ண அவன் கொள்றானே அவன் என்னது கொள்றான். அது அதுக்கு பணம் வாங்கிக்கிறானு, கொள்றதுக்கு பணம் வாங்கிக்கிறானுங்க. கொள்றதுக்கு பாட்டம் வாங்க. பணம் வாங்கி என்ன அப்படி சிந்திங்க. மறுபடியும் 10 மணிக்கு.